ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 2 பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். incometax.government.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்டாண்ட் இபேன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் 2 பேன் கார்டு பயன்படுத்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான். ஆஸ் பர் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 139A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி a person should not possess more than one PAN, and as per section 272B, if a person fail to comply with the provision of section 130A, if a person possesses more than one PAN, it will attract a penalty of 10,000 அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நபர் ஒரு பேன் கார்டுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக 2-3 பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 பெனால்ட்டி அமௌண்ட் போடப்படும், ஃபைன் பண்ணப்படும் அப்படின்றத பார்த்தா தெளிவாக இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே பார்த்தா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு பார்த்தா ஒரு நபர் ஒரு பேன் கார்டு தான் வச்சுருக்கணும். அதுவும் அந்த பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமில் பார்த்தா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா என்னமான ப்ராசஸ் நடக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் அதிகமாக பிடித்தப்பட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பட் நீங்கள் 2 பேன் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு பேன் கார்டை போயிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சரண்டர் பண்ண பாருங்கள். நிறைய பேர் 2 பேன் கார்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ண முடியாததால் இந்த இன்ஸ்டாண்ட் வெப்சைட்டில் போயிட்டு புதிய பேன் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சரண்டர் பண்ணிடலாம். ஸோ தெரியாமல் பண்ணிட்டா பண்ணவே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க 2 பேன் கார்டு இருக்கிறது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 2 பேன் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 பெனால்ட்டி போட போகிறோம் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 2 பேன் கார்டு வச்சுருக்கவங்க ஏதாச்சும் ஒரு பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் சரண்டர் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.